ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். குட்டியாக இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணிக்கலாமா? நேற்று ஒரு 2 வெண்டைக்காய் பறிச்சோமா, இன்றைக்கும் குட்டியாகவே பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக பறிச்சிட்டு பச்சடி வச்சோன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காவை பறித்து ஒரு பக்கம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. சரி, நேற்று 2 பறிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி 2ல் 1 சாப்பிட போகிறேன். பிஞ்சு வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்டா தேனாக இருக்குது. வேறு என்ன பறிக்கலாம்? வெள்ளை பாவைக்காய் வந்து நிறைய பேர் சீடு கேட்குறாங்க. ஸோ வெள்ளை பாவைக்காவெல்லாம் சீடுக்கு விட்டுடலாம். வடிச்செல்லாம் எட்ட மாட்டேக்குறியே. ஒரு பாவக்காய், அப்புறம் தம்பட்டை அவரை கிடக்கு. இருங்க, எவ்வளோ தண்டியாக இருக்குது தம்பட்டை அவரை. ஒன்று தான் இருக்குது, மற்றெல்லாம் இந்த ஒன்று இருக்குது. 2 வேறு எதுவும் கிடைக்கிறதா? இல்லை, மற்றெல்லாம் பிஞ்சாக இருக்குது. விதைக்கு விட்டாச்சு. நுரை பீர்க்கன் இங்கே ஒரு பிஞ்சு நிறைய பேருக்கு 2 கிடக்கு. ஆனால் எனக்கு கேட்டாது. அவங்கள தான் ஷார்ட்ஸில் முடிஞ்சால் காமிக்கிறேன். சரி, இது பறிச்சாச்சா? அடுத்து நம்ம பெரண்டை பறிப்போன்னே. இருங்க, ஒரு பாவைக்காய் தான் பறிச்சிருக்கேன். வேறெல்லாம் எட்ட மாடுக்கு, ரொம்ப பெருசு பெருசாக கிடக்கு. அப்புறம் தம்பட்டையாக வரை 2 வெண்டைக்காய் பறித்தேன். 2ல் 1 சாப்பிட்டுட்டேன். இந்தா இருக்குது, இருங்க பார்ப்போம். இப்படி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வைக்கிறீங்க. திரும்ப கோழி அவரை வர ஆரம்பிச்சிருச்சு. சங்குப்பூ மேலே இருக்குது. ஒரு 2 3 ஒரு 4-5 பறிச்சுக்குவோம். டீயை போட்டு குடிப்போம். புடலையை பாருங்கள், ஒன்று போல் அழகாக வராங்க. அவங்களும் அப்படி வராங்க. ஆனால் இன்னும் நல்ல பெருசாகணும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவே 2 அடி வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை அடி வருவாங்கன்னு தெரியல. சரி, நம்ம அப்படியே இது சங்குப்பூ ஒரு 5 பறிச்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் டீ போட போகிறேன். அப்படியே இது பறிச்சுக்கலாமா? பெரண்டை நிறைய இருக்குது. ஆனால் இலைப்பெரண்டை வைக்கலாமான்னு ஒரு ஆசை. ஏன்னா இலைப்பெரண்டை வந்து இன்னும் நம்ம வந்து ஹார்வெஸ்டே பண்ணலை. சரி, இலைப்பெரண்டை வைப்போம். ஹார்வெஸ்டே பண்ணலை. பார்த்தீங்களா எப்படி இருக்கும் ருசின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது. நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் கேட்குறீங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கட்டிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு இன்னும் நமக்கு வளரலை, சின்னதாக தான் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக வந்து கொடியை பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? தொட்ட உடனே ஒரு மாதிரி நொறுங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நம்மகிட்ட இந்த வெரைட்டி இருக்குது. ஒரு சிஸ்டர், நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்கக்கிட்ட வட்டமாக இருக்கிற வெரைட்டி இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் இது மாதிரி சின்னதாக தான் நிற்கிறனால வளர்ந்ததும் தரேன்னு இருக்காங்க. பறிச்சிட்டு காமிக்கவா? அவ்வளோதான், பறிச்சிட்டேன். ஓரளவு போதும். இருங்க, நிறைய தான் இருக்குது. இது நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கூழ் வைக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். தம்பட்டை வர 2, அப்புறம் 2 பச்சை பாகைக்காய், அப்புறம் ஒரு வெள்ளரி இல்லை, வெண்டைக்காய். இது வந்து பெரண்டை. நாளைக்கு ஒரு பாவைக்காய் பொரியல் அல்லது பாவைக்காய் பொரியலும் பெரண்டை துவையலும். கீரை என்ன கீரை பறிக்கலான்னு இன்னும் பார்க்கல. சரி, 2 பீக்கங்காய் கிடக்கு பார்த்தீங்களா? இந்த ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பட் எட்டாது. ஸோ அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். ஓகே, இந்த அறுவடை ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஒரு பிஞ்சு வெள்ளரி பறித்து சாப்பிட்டேன். வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கடி, அவ்வளோதாங்க. இந்த தேன் காயின்னு ஒரு காய் உண்டு தெரியுமா? கடும் கசப்பாக இருக்கும். அப்படியே நாக்கு ரொம்ப நேரத்துக்கு எவ்வளோ ஆனாலும் அந்த இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கசப்பு இருக்கும். அந்த ஒரு கசப்பு இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? போன வாரத்தில் தான் நம்ம வேப்பெண்ணெய் கரைசலை ஏதோ கொடுத்தோன்னு நினைக்கிறேன். இல்லையே, வேப்பெண்ணெய் கரைசலே கொடுக்கலையே, பஞ்சகாவியா. எதுக்காக கசந்தது? யாருக்காவது இது பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அவ்வளோ ஒரு கடும் கசப்பு? தோல் கசக்கில் உள்ளது கசக்கு. என்ன காரணம்னு தெரியல. எனக்கு இது புது அனுபவமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. எதுக்காக வெள்ளரிக்காய் இந்த அளவு கசக்குது? இப்போ தோட்டத்தில் வாங்கணும் கசக்குது அப்படின்னா ஏதோ பாம்பு ஏறி இருக்குது, விஷம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளது
எதுக்கு இப்படி கசப்புது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.